ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்டோரி மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். நான் எடுத்திருக்க புக் சிபிஎஸ்சி ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக். ஸ்டோரி படிப்போமா? த டிங்க்லிங் பெல்ஸ். டிங்க்லிங்னா என்ன? சத்தம். சத்தம் போடும் பெல். பெல்னா மணி. சின்னா வாஸ் எ லிட்டில் பாய் who lived in a village. கிராமத்தில் வாழுற பையன் யாருன்னா சின்ன பையன் கிராமத்தில் வாழுறான். சின்னா he studied in grade 4. அவன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். he was a bright boy. bright அப்படின்னா வெளிச்சமான அர்த்தம். இந்த இடத்துல பிரைட்டுங்கிறது கிளவர், இன்டெலிஜென்ட், ஒரு அறிவான பையன் அப்படிங்கிற சொல்றதுக்காக பிரைட்ங்கிறத யூஸ் பண்றாங்க. யாருன்னா லைக் டு ரீட் ஸ்டோரி புக்ஸ். அவனுக்கு ஸ்டோரி புக் படிக்க பிடிக்குமா? லேர்ன் நியூ திங்ஸ். புதுசு புதுசான விஷயம் கற்றுக்கிறதுக்கும் பிடிக்குமா? He had many friends with whom he played. அவன் ப்ளே பண்ணுவான். யாரு கூடனா? அவன் வச்சிருக்க மெனி ஃப்ரெண்ட்ஸ் கூட. வித் ஹூம்னா யாரு கூடனா? he had அவன்கிட்ட இருக்காங்க மெனி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கூட அவங்க விளையாடுவான். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஆல் பெரும்பாலான நேரம்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் பெரும்பாலான நேரம் he loved to play with his little pet kid named Tara. கிட்னா 6 மாசத்துக்கு கீழே உள்ள ஆட்டுக்குட்டிய கிட்ன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு அந்த கிட் கூட விளையாடதான் ரொம்ப பிடிக்குமா? பெட்டுனா வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளை பெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பெட்டு கூட விளையாட இவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதோட பேரு தாரா. தாரா வாஸ் எ 5-month old kid. அது 5 மாசமே ஆன சின்ன ஆட்டுக்குட்டி. மில்கி ஒயிட் இன் கலர். பால் போல்ற வெண்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான வெள்ளை கலர்ல உள்ள ஆட்டுக்குட்டி. ஒன் டே while coming back from school. while coming backனா அவன் ஸ்கூலிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது. சின்னா ஸ்டாப்ட் அட் சாச்சா ஷாப். சாச்சானா மாமாங்கிற மீனிங். ஸோ சின்னா வந்து சாச்சா ஷாப் கடைக்கிட்ட ஸ்டாப் ஆகுறான். he saw a pair of beautiful shiny tinkling bells. சீயோட பாஸ்ட் சா. பேர்னா ரெண்டா சேர்ந்துருந்தா பேர்னு சொல்லுவாங்க. 2 பெல் பியூட்டிஃபுல்லா இருக்கு, ஷைனி ஜொலிக்குது, சத்தம் போடக்கூடிய பெல்லை பார்க்குறான். he went inside the shop. உள்ள போறான். and politely asked the shopkeeper to show him the tinkling bells. அமைதியா பவ்யமா அந்த ஷாப்கீப்பர் கிட்ட, கடைக்காரர் கிட்ட அந்த டிங்கிங் பெல்ஸை காமிங்க அப்படின்னு கேட்குறான். நெக்ஸ்ட் 10 rupees please, சாச்சா செட். அதாவது இந்த கொட்டேஷன் மார்க்குள்ள வருது அப்படின்னா அவர் சாச்சா என்ன சொல்றாரோ அதை அப்படியே டைரக்டா நமக்கு சொல்றாங்க. டைரக்ட் ஸ்பீச்சா வருது. 10 rupees please அப்படின்னு சாச்சா அந்த ஷாப்கீப்பர் சொல்றாரு. சின்னா லைக்டு த பெல்ஸ் எ லாட். லாட்னா அதிகமா, ரொம்ப அதிகமா உனக்கு பிடிச்சிருக்கு. ஹிஸ் ஹேண்ட் இன் ஹிஸ் பாக்கெட். அவன் அப்ப கையை பாக்கெட்டுக்குள்ளார வைக்கிறான். டு டேக் அவுட் த மணி. காசை எடுக்கிறதுக்காக, டேக் அவுட் எடுக்கிறதுக்காக. he was shocked to find that his money was missing. ரொம்ப ஷாக் ஆயிட்டான், மணி வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஓ, வேர் இஸ் த மணி தாதாஜி கேவ் மீ எஸ்டர்டே. தாதாஜினா தாத்தாவை சொல்றாங்க. வேர் இஸ் த மணி, எங்க போச்சு இந்த மணி? தாதாஜி நேத்து எனக்கு கொடுத்தாரே அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். he searched, தேடுறான், ஆல் ஹிஸ் பாக்கெட், எல்லா பாக்கெட்டையும். பட் ஆனா couldn't find the money, அவனால கண்டுபிடிக்க முடியல. ஃபீலிங் சேட், ரொம்ப சோகமா ஆயிட்டான். he returned, திரும்பிட்டான். the tinkling bells to சாச்சா. அந்த he returned, திரும்ப கொடுத்துட்டான். அந்த சத்தம் போடுற பெல்ல சாச்சா கிட்டே கொடுத்துட்டான். and began walking home. பிகினோட பாஸ்ட் பிகன். பிகன்னா ஸ்டார்ட் பண்ணுது. வாக்கிங் ஹோம், திரும்பி வீட்டுக்கு போற ஸ்டார்ட் பண்ணிட்டான். தென்
சின்னா ரீச்டு ஹோமை வந்து சேர்ந்துட்டான். He removed his shoes and placed them in a corner. ஷூமை ரிமூவ் பண்ணி அதை ஒரு கார்னர்ல வச்சுட்டான். He went inside and dropped his school bag on the study table. உள்ள போறான், போயிட்டு ஸ்கூல் பேக்கையும் ட்ராப் பண்ணி ஸ்டடி டேபிள் மேல வச்சுட்டான். He sat on the chair and rested his head on the table. சேர்ல உட்காந்து அவனோட ஹெட்டை சாய்ச்சி டேபிள்ல வச்சுக்கிட்டான். அப்புறம் his mother Kamala, who had been watching all this, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, came to சின்னா. She asked gently, what happened சின்னா? என்ன ஆனச்சு? ஹேப்பன்னா ஆச்சு, வாட்னா என்ன, ஹேப்பன்னா ஆச்சு, என்ன ஆனது சின்னா அப்படின்னு கேட்குறாங்க. கமலா laid her hands softly on his shoulder. laid herனா மேலே வைக்கிறாங்க அவங்க கையை, அவனோட தோள்பட்டை மேலே. at once உடனே சின்னா hugged her, கட்டி பிடிச்சிக்கிட்டான். அண்ட் ஸ்டார்டட் crying, அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஆன் சீயிங் திஸ், இதை பார்த்து கொண்டு இருந்தபோது, ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தாவே இப்போ நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஐஎன்ஜி. ஆன் சீயிங் திஸ், அதை பார்த்த உடனேயே கமலா வைப்டு ஹிஸ் டியர்ஸ், தொடச்சி விடுறாங்க. வைப்டுனா கண்ணை துடைக்கிறது, டியர்ஸ்னா கண்ணீர், அதை தொடச்சி விடுறாங்க. ஆஃப்டர் எ வைல், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சின்னா டோல்ட் ஹர் அபவுட் த மிஸ்ஸிங் மணி, அந்த காசு மிஸ் ஆயிடுச்சு இல்லையா, அதை பற்றி அவன் சொல்கிறான். டோல்ட் ஹர் அபவுட், அதை பற்றி சின்னா சொல்கிறான். கமலா கன்சோல்ட் ஹிம், கன்சோல்டுனா ஆறுதல் படுத்துறா. ஆறுதல் படுத்து என்ன சொல்கிறா? சேயிங், ஐ எம் ஸோ சாரி டியர், இட்ஸ் ஓகே, டோன்ட் க்ரை, ஐ வில் கிவ் யூ மணி டு பை பெல்ஸ். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அழுவாத, நான் உனக்கு மணி தரேன் வாங்குறதுக்கு, இந்த பையனா வாங்குறதுக்கு, பெல்லை வாங்குறதுக்கு நான் மணி தரேன். பட் ஆனால் மேக் ஷுர் டு பி கேர்ஃபுல் வித் மணி இன் த ஃபியூச்சர். ஃபியூச்சர்னா வருங்காலத்தில் இந்த மணி விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னா ஸ்மைல்டு அண்ட் செட் ஷுர் அம்மா. சின்னா ஒரு புன்முறுவலோட சொல்கிறான், ஷுர் அம்மா அப்படின்னு சொல்கிறான். தட்ஸ் மை பாய், சியர் அப். ஒரு சந்தோஷத்தில் cheer up, சந்தோஷமா இருந்துக்கோ. லெட்ஸ் கோ டு த மார்க்கெட், வா நம்ம மார்க்கெட்டுக்கு போகலாம். டு பை சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்கிறதுக்கும் போகலாம். கமலா செட் வார்ம்லி, ஒரு வாஞ்சையாக கூப்பிட்றாங்க பையனை. நெக்ஸ்ட் பேஜ். கமலா அண்ட் சின்னா வென்ட் டு மார்க்கெட். They bought, பையோட பாஸ்ட் டென்ஸ் bought, apples, mangoes, tomatoes and brinjals. சின்னா ஆல்சோ வாண்டட் பைனாப்பிள், சின்னாக்கு பைனாப்பிளும் வேணுமா. ஸோ they stopped at the pineapple stall, பைனாப்பிள் ஸ்டாலில் நிறுத்துறாங்க. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த பைனாப்பிள்? கமலா கேட்குறாங்க, பைனாப்பிளோட விலை என்ன, காஸ்ட் என்ன? 45 rupees each. ஈச்னா ஒவ்வொன்றும் 45 ரூபாய், ஒன்று 45 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்ளைடு, அதுக்கு ரிப்ளை பண்ண யார்? ஃப்ரூட் செல்லர், பழ வியாபாரி ரிப்ளை பண்ணுறாங்க. கமலா brought 2 pineapples and gave him a 100 rupee note. 100 ரூபாய் கொடுத்து 2 பைனாப்பிள் வாங்குறாங்க. ஷி ஆஸ்க்டு சின்னா டு டேக் த சேஞ்ச், அந்த சேஞ்ச் இருக்கு அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சின்னாட்ட சொல்லிட்டு, தென் அப்புறமா ஷி வென்ட் டு அதர் ஷாப் டு பை சம் மோர் ஃப்ரூட்ஸ். மற்ற கடைக்கு அவங்க போயிட்டாங்க. எதுக்கு? டு பை, வாங்கிறதுக்கு. சம் மோர் ஃப்ரூட்ஸ், மற்ற ஃப்ரூட்ஸ் வாங்கிறதுக்கு, இன்னும் அதிகமான ஃப்ரூட்ஸ் வாங்கிறதுக்கு அவங்க போயிட்டாங்க. இந்த ஃப்ரூட் செல்லர் கேவ் சின்னா 2 10 rupees நோட். அது 1 45 இல்லையா, 45 + 45 90 போக ஒரு 10 rupees நோட்டு தரணும். பட் 2 10 rupees நோட்டு தராங்க. ஹைடிங் ஏ மிஸ்சீவியஸ் ஸ்மைல், ஹைடிங்னா மறைக்கிறது, மிஸ்சீவியஸ்னா குறும்புத்தனமான ஒரு ஸ்மைல் மறைச்சிக்கிட்டு ஒரு 2 10 rupees நோட்டு கொடுக்குறாரு.
சின்னா ran to his mother. ரன்னோட past tense ran. ஓடி போறான் அவங்க அம்மா கிட்ட. அம்மா, do you know the fruit seller gave me 10 rupees extra by mistake. தவறுதலாக எனக்கு ஒரு 10 ரூபி அதிகமா கொடுத்துட்டாரு. உங்களுக்கு தெரியுமாம்மா? டூ யூ நோ? உங்களுக்கு தெரியுமா? ஃப்ரூட் செல்லர் கொடுத்துருக்காரு. ஒரு 10 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டாரு அப்படின்னு போய் சொல்றான். கேன் ஐ பை த பெல்ஸ் அண்ட் சம் சாக்லேட்ஸ்? பெல்லும் வாங்க முடியும், சம் சாக்லேட்டும் வாங்கிக்குமா? விஸ்பர்டு சின்னா. விஸ்பர்டுன்னா கிசு கிசுக்கிறது. மெதுவாக அவங்க அம்மா கிட்ட கிசு கிசுக்கிறான். இது மாதிரி 10 ரூபீஸ் இருக்கு, நான் சாக்லேட் வாங்கிக்க மாட்டோமான்னு. சின்னா, தட்ஸ் வெரி பேட். யார் அம்மா சொல்றாங்க. இட் இஸ் ஸ்டீலிங். ஸ்டீலிங்னா திருடுறது. ஹவு டிட் யூ ஃபீல் வென் யூ ஃபவுண்ட் யுவர் மணி மிஸ்ஸிங்? உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எப்படி ஹவுனா எப்படி உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? வென் யூ ஃபவுண்ட் யுவர் மணி மிஸ்ஸிங், உன் மணி மிஸ் ஆகும்போது உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஆஸ்க்டு கமலா. கமலா கேட்குறாங்க. ஐ ஃபெல்ட் வெரி சேட் அண்ட் ஆங்க்ரி. எனக்கு ரொம்ப சோகமாகவும் கோபமாகவும் வந்துச்சு. ரிப்ளைடு சின்னா. சின்னா ரிப்ளை பண்ணுறான். த ஃப்ரூட் செல்லர் வில் ஆல்சோ ஃபீல் த சேம். ஃப்ரூட் செல்லரும் அதே தான். ஆல்சோ அவரும் அதே தான் ஃபீல் பண்ணுவார். ஆல்சோ ஃபீல் அவரும் சேம். He comes to know the mistake now. When he comes to the know the mistake, எப்போ அவருக்கு தெரியுதோ அப்போ அவரும் அதே தான் ஃபீல் பண்ணுவார். Now be a good boy, said கமலா gently. ரொம்ப ஜென்ட்லாக நீ நல்ல பையனா நடந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னா லுக்ட் அட் ஹிஸ் மதர் தாட்ஃபுல்லி. ரொம்ப யோசனையாக அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மா சொன்னதும் அவனுக்கு புரியுது. He ran back to the fruit seller to return the extra money. அவன் ஓடுறான் ஃப்ரூட் செல்லர் திரும்ப. ran back to the fruit seller to return the extra money. திரும்ப இந்த மணி எக்ஸ்ட்ரா மணியை கொடுத்துடலாம் அப்படின்னு போகிறான். The fruit seller was very happy. You are an honest boy, he praised him. You are an honest boy. நீ ரொம்ப நேர்மையான பையன். ஹானஸ்ட்னா நேர்மை, நேர்மையான பையன். He praised him. புகழ்றாரு. praised புகழ்ந்து சொல்றாரு. சின்னா ran back to his mother. திரும்ப அவங்க அம்மா கிட்டேயே வரான். கமலா felt pleased with Chinna's honesty and took him to Chacha shop to buy the tinkling bells. கமலா ரொம்ப அந்த பெருந்தன்மையான பார்த்து ரொம்ப ப்ளீஸ் ஆகி அவனோட நேர்மை குணத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவனை சாச்சாவோட கடைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. டு பை எதுக்கு? டிங்க்லிங் பெல்ஸை வாங்கிறதுக்கு. சாச்சா வாஸ் அபவுட் டு க்ளோஸ் ஹிஸ் ஷாப். அவரு ஷாப்பு க்ளோஸ் பண்ண போறாரு. அபவுட் டு க்ளோஸ் ஹிஸ் ஷாப். வெயிட் கால்டு சின்னா. வெயிட்னு கால்டு கூப்பிட்றான் சின்னா. டு யூ ஸ்டில் ஹாவ் த பெல்ஸ்? உங்ககிட்ட இன்னும் அந்த பெல் இருக்கா? ஸ்டில் இன்னும் இருக்கிறதா அந்த பெல்ஸ்? எஸ் ஐ டூ, செட் சாச்சா. எஸ் ஆமாம். சின்னா paid him 10 rupees and they both happily walked home. பே பண்ணுறான் 10 rupees. ரெண்டு பேரும் அம்மாவும் பையனும் போத்னா ரெண்டு பேரும் ஹாப்பிலி வாக்டு ஹோம். வீட்டுக்கு வாக் பண்ணி போகிறாங்க. த பெல்ஸ் வேர் டிங்க்லிங் இன் சின்னாஸ் பாக்கெட். அந்த சத்தம் போடுது இல்லையா, பாக்கெட்டில் இருக்கிறதுனால நடந்து போகும்போது சத்தம் போடுது. டிங்க்லிங் சத்தம் போடுது சின்னாஸ் பாக்கெட்டில். ஹியரிங் த சவுண்ட் ஆஃப் பெல்ஸ். ஹியரிங்னா கேட்குறது. கேட்டு இந்த சவுண்டோ பெல்லோட சவுண்டை கேட்டுட்டு சின்னா பேட்டு கிட் டாரா கேம் ரன்னிங் அவுட். சின்ன வளர்க்குற செல்லப்பிராணி கிட்ட ஆட்டுக்குட்டி தாரா இருக்குல்ல, அது வெளியில் ஒடியாருது. சின்ன ஹாப்பிலி டைடு த டிங்க்லிங் பெல்ஸ் அரவுண்ட் டாராஸ் நெக். அந்த டிங்க்லிங் பெல்ஸை அரவுண்ட்னா கழுத்தை சுற்றி, நெக்கை சுற்றி அவன் அதை கட்டி விடுறான். இவ்வளோதான் ஸ்டோரி. அவனோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஏதாவது ஃபீட்பேக்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.